ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி சாம்பார் சாதம். நல்லா காய்கறிகள்லாம் போட்டு சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் சாதம் செய்ய ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அந்த கிளாஸ்லேயே பாதி கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு. இந்த சாம்பார் சாதம் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். நான் 1 ஹவருக்கு முன்னாடியே அரிசியும் பருப்பும் ஊற வச்சுட்டேன். அதை வடிகட்டி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 50 கிராம் கேரட், 50 கிராம் பீன்ஸ், கொத்தமல்லி, ஒரு முருங்கைக்காய், 50 கிராம் அவரைக்காய், 50 கிராம் கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2, புளி ஊற வச்சுருக்கேன். தாளிக்க முந்திரி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கடைசியாக போட்டுக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கலாம். ஊற வச்ச அரிசி போட்டுக்கலாம். நான் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் எடுத்த கிளாஸில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சு பானாவை வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். பெருங்காயம் உடைச்சி போட்டுக்கலாம், கட்டி பெருங்காயம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சதை போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூனு. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறியெல்லாம் நல்லா குக் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒன்றா சேர்த்து பண்ண போகிறதில்ல. சாதம் தனியாக சாதம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். தனியா 1 ஸ்பூனு, சாம்பார் பொடி 2 ஸ்பூனு, கலந்து விட்டுட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். நாம் குழம்ப நல்லா புளி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் காய்கறியெல்லாம் புளியில் வெந்துச்சுன்னா அதில் இருக்கிற சத்து எல்லாம் நமக்கு முழுசாக கிடைக்கும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மசாலாவுக்கு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சாப்பாடு பார்க்கலாம். சாப்பாடும் நல்லா வெந்திருக்கு. இப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு பார்க்கலாம். நல்லா நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு நாம் சாம்பார் சாதத்தில் விட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்துக்கலாம். சுவையான சாம்பார் சாதம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.